அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்கள்ல கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 3இல் ராகுவும் 11இல் சந்திரனும் இருப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு சுகஸ்தானத்திலும் ராசியின் அதிபதி தனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகு கேது வலுவாக இருப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்து இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். குருவின் சுப பார்வை மிக அதீதமாக சிம்மம், துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க. குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த 7 நாட்களில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சமபலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க. நேர்மறையான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த 7 நாட்கள்ல எதிர்மறையான சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. தனது உச்ச வீடான மகர ராசியில் 4ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க. செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்களகாரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய செவ்வாய். இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனின்
சந்திரனின் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன. மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நல்குகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் சுபத்துப பாதையில் சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது. மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார். அந்த தருணங்கள்ல தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ல் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாத ஒரு தருணமாக தான் நிச்சயமாக அமைகிறது. பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களை சனி பகவான் பெரும்பாலும் விலக்கி விடுகிறாருங்க. இது ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. சந்தோஷமாக பெரும்பாலும் நல்ல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு. அவர் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய மன வருத்தம், வேதனை போன்றவை விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை, அன்பு என்பது குடும்பத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில்துறையில் வெற்றிகரமாக பல புதிய முயற்சிகளை சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. பழைய கடன்களை அடைத்து புதிதாக பல நல்ல காரியங்களை செய்வதற்கான வாய்ப்பும், எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் சந்திரன். ஜீவனம், லாபம் மற்றும் விரயத்தில் மாறி சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சந்திரனுடைய அமைப்பு பல சங்கடங்களை நீக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதே போன்று ஜென்ம ராசியில் மிக வலுவாக ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க. அவருடன் இணைந்து சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை. புதிதாக பல மங்களகரமான நிகழ்வுகளை திட்டமிடுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிதாக பல சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறார். 3 கிரக நிலைகள் ஜென்மத்தில் இருப்பதால் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான பணியையும் மேற்கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அதற்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.